ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 11. ஆக்சுவலாக மணி 8:30க்கு மேலே ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்ததுனால வெளியே போயிருந்தேங்க. இப்போ தான் சரி இன்றைக்கி ஸ்டேட்டஸ் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் பட்டி திறக்க போகிறேன். வாங்க, ஆட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அதில் உடலமைப்பில் ஏதாவது மாற்றம் ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டியை பூட்டிட்டாங்கங்க. சரி, லைட்டை போடுவோம். இது வேறு எந்திரிக்குமான்னு தெரியலையே. வெள்ளைமா எப்படி இருக்குன்றாய்? இருங்க, கொஞ்சம் தட்டு எடுத்து போட்டு பார்ப்போம். வேலை செய்யுது. மடி இப்போ நல்லா திரண்டுருச்சுங்க. கீழே வந்து பாருங்கள், இந்த இடம்லாம் நல்லாவே திரண்டுருச்சு, ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போலாம் கொஞ்சம் நடந்தால் அந்த மடி ஆடுதுங்க. ஸோ அந்த ஷேப் வந்து கம்ப்ளீட்டாக அதோட வயிற்று பக்கத்தில் வந்து அந்த மடி நல்லா கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் கூட லைட்டாக குழி ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் மீதி இருக்கிற 9 நாளுக்கு முன்னாடியே கூட போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்னைக்கு வந்து அதுக்கு அந்த கோலை வெளியே வருதோ அன்றைக்கி வந்து குட்டி போட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி கூட காலையில் லைட்டாக பார்த்தேன். சரி, கணிக்கலான்னு ஈவினிங் வரைக்கும் பார்க்கலான்னு பார்த்தேன். இன்னும் குட்டி போடலைங்க. இன்னும் 9 நாள் முழுசாக இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் நல்லா ஷேப்புக்கு வந்துடும். இன்றைக்கி போடாது, நான் காலையில் அதனால தான் வந்தால் கூட நான் கணிச்சேன் இது இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நல்லா மடி தரலை அப்படிங்கிறதுனால. சில ஆடுகள் வந்து பால் இல்லைன்னா மடி தரலாமல் வந்தால் கூட போட்டுருங்க. போட்டதுக்கு அப்போ கூட சிலத்துக்கு மடி திரண்டு வரும். அதனால் அப்படி இருக்குமோன்னு யோசித்தேன். அப்படி ஒன்றும் இல்லை. பாருங்கள், நல்லா வயிறு பாருங்கள் துடிக்குது. அந்த தெரியுதுங்களா உங்களுக்கு? மூளில் துடிப்பு இருக்கிறது. அதனால் இதுதாங்க இன்றைக்கி ஸ்டேட்டஸ். மடி திரண்டுருக்கு. அது அந்த அரைப்பகுதியை மட்டும் காட்ட மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே, விடுங்க. நான் நாளைக்கு ஸ்டேட்டஸில் தெளிவாக காட்டுறேன். இப்போ வந்து முக்கியமான சேஞ்ச் வரைக்கும் நான் இருக்குன்னா, பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் நல்லா திரண்டுருச்சு இந்த இடம். அதாவது வயிற்று பகுதியை விட்டு அது வெளியே வர்றதுக்கான மடி கீழே வெளியே வர்றதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து அதோட உடலமைப்பில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகே, லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நாளைக்கு டே 12 பார்ப்போம். அப்போது நம்ம வெள்ளை மாட்டோட உடலமைப்பில் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னும் அப்டேட் பண்ணுறேன். பாய். அது வரைக்கும் நினைஞ்சிருங்க.